ஹாய் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸ்கொயர் ரூட்டில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் மெத்தட், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சமச்சர் புக்கில் எக்ஸசைஸ் 3.8 ஃபர்ஸ்ட் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் லாங் டிவிஷன்ல எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்க, எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4னா இப்போ ரூட்ல எக்ஸ் பவர் 4 அப்படி எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ரூட் எக்ஸ் பவர் 2. 4 வந்து 2 2s are 4. 2 2s are 4. அப்போ 2வை இந்த ரூட்டே நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் பவர் 2 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்க, எக்ஸ் பவர் 2னா எக்ஸ் பவர் 2 மேலே நம்ம என்ன எழுதிக்கணும், அதே தான் எக்ஸ் பவர் 2ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 2 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எக்ஸ் பவர் 4 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இங்க பிளஸ்ஸா இருக்கிறது நம்ம மைனஸா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணாதான் நம்மளுடைய ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணதுக்காக இங்க பிளஸ்ஸா இருக்கிறது நான் மைனஸ் சொல்லிட்டு நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சைனா நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூ நான் எடுத்து எழுதுறேன். minus 12x cube plus 42 x square எப்படி நான் எழுதுறேன் பாருங்க. x square இருக்கு. x square வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 into x square equal to 2x square. 2x square இதுதான் என்னோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதை நான் எடுத்து நான் எழுதுறேன் 2x square சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, -12x cube இருக்கு, இங்க 2x square இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 2x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 2 டேபிள்ல 12 வந்து 6 டைம் போகும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, மைனஸ் இருக்கனால நான் மைனஸ் போட்டு எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா 6x இருக்கு இல்லையா? ஸோ அந்த 6x வந்து நான் மேலே எழுதிக்கிறேன். ஸோ நான் மேலே எழுதுனா அதை சைடில் நான் என்ன பண்ணிக்கணும், எழுதணும் -6x சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, -6x. ஸோ -6 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா -12 ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் பவர் 2 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எக்ஸ் பவர் 3 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 6 are 36. எக்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயரா மாறும். ஓகே, இப்போ பாருங்க, மைனஸா இருக்கிறது நம்ம பிளஸ்ஸா இன்டர்சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இந்த டேர்மை கேன்சல் பண்ண முடியும். அப்ப இங்க பிளஸ்ஸா இருக்கிறது நம்ம மைனஸா நம்ம மாத்தணும். ஒரு இதுக்கு நம்ம மாத்திட்டு ஒரு இதுக்கு நம்ம மாத்தாம இருக்கக்கூடாது. நம்ம மாத்தினா எல்லாத்துக்குமே நம்ம மாத்தி ஆகணும். இப்ப பாருங்க, சைன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப பிளஸ் மைனஸ் மைனஸ் 42ல 36 போயிடுச்சுன்னா என்னோட ஆன்சர் என்ன வரும்னா 6ன்னு கிடைக்கும். என்ன 6? பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? பிளஸ். ஸோ பிளஸ் 6 அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ பிளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு டேர்மையும் வந்து எடுத்து நம்ம எழுதிக்கணும். இப்ப பாருங்க, இந்த இதை நான் ரெண்டு வேல்யூவை வந்து நான் எடுத்து கீழே எழுதிக்கிட்டேன். -36x + 9 சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்ப நம்ம இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க சைட்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அதை மல்டிப்ளை வச்சு இதோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? பாருங்க, x² - 6x. x² 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2x ஸ்கொயர். -6 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -12x சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க 6x ஸ்கொயர் இருக்கு, இங்க 2x ஸ்கொயர் இருக்கு. 6x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 2 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் போவோம்? 3 டைம்ஸ் போகும். x ஸ்கொயர் கெட் கேன்சல். சோ என்னோட வேல்யூ என்னன்னா 3. சோ நான் வந்து மேல என்ன எழுதுறேன், +3 சொல்லி நான் எழுதிக்கிறேன். அப்ப இங்கே என்ன வரும், +3 சொல்லி நான் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க, 3 2s are என்ன வரும், 6x ஸ்கொயர். 3 2s are 6x ஸ்கொயர். 3 12s are இங்க மைனஸ் இருக்கு, சோ நான் மைனஸ் எடுத்துக்கிறேன். 3 12s are 36. இங்க x இருக்கு, சோ நான் x எடுத்து நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 3s are 9. என்ன 9? +9. இப்ப பாருங்க, ஃபுல்லா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி வரும். அது எப்படி? பிளஸ்ஸா இருக்கு நம்ம மைனஸ் பண்ணணும், சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மைனஸா இருக்கிறது பிளஸ்,
பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணா 6 minus 6 0, 36 plus 36 minus plus minus, அப்போ இது பண்ணா 0. 9ல 9 படிச்சுன்னா 0, ஏன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், ஸோ 9 minus 9 0. ஸோ என்னோட ஆன்சர் 0. இப்போ பாருங்க எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 3. இதுதான் என்னுடைய ஆன்சர். இதுதான் ஆக்சுவலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். இதுதான் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.